வழக்கமான ஒரு மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், சேம் ஒன் லைனர். இது மற்ற படங்கள்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறத ரிப்பீட்டடா அதிகமா காமிக்கிறது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு உறுத்தலா இருந்துச்சு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த திரைப்படத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். கடந்த வாரம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பெரும் வரவேற்பை பெற்று தமிழ்நாட்டிலையும் அது கொஞ்சம் ஹிட் ஆனதுனால கடந்த வாரம் தமிழில் டப் பண்ணி திரையரங்களை வெளியிட்டாங்க. ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவசரமா இன்னைக்கு ஒரு வாரம் கூட ஆகல. இன்னைக்கு வியாழக்கிழமையே நெட்ஃபிளிக்ஸ்ல தென்னிந்திய மொழிகள் மற்றும் ஹிந்தியில இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வழக்கமான ஒரு மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், சேம் ஒன் லைனர். ஒரு போலீஸ் அதிகாரி சஸ்பென்ஷன்ல இருக்காரு, திரும்பி வர்றாரு. அவருக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கு, பர்சனல் ட்ராமா இருக்கு. அதை அவர் எப்படி ஓவர் கம் பண்றாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடுவுலயே அவருக்கு அந்த டிப்ரெஷன் ட்ராமாவும் வந்து பாதிக்குது. அதை ஓவர் கம் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் எப்படி கொண்டு போறாரு அப்படிங்கிற வழக்கமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த ஒன்லைனரா பார்த்தா. பட் இது மற்ற படங்கள்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு அஹெட், ஒன் ஸ்டெப் அஹெட்னு சொல்லலாம். எந்த வகையிலன்னா, இதில் கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் கதை விறுவிறுப்பாக போகுது, ஸ்லோவாக போகாமல் சேசிங் இருக்கு. ஸோ இந்த வகையில் இந்த திரைப்படம் வந்து மற்ற மலையாள இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துலேருந்து கொஞ்சம் வேறுபடுது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் குஞ்சுகோ போபன் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த ஃபஸ்ட்டு சீன், ஃபஸ்ட்டு ஷாட், அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருக்காங்க. அதுலேயே வந்து மனுஷன் மிரட்டியிருக்காரு. அவர் ஏற்கனவே போகன் விழாவில் ஒரு மிரட்டி இருந்தார். அந்த மாதிரியான ஒரு மிரட்டலை வந்து இதில் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவருக்கு நம்மளுக்கு இன்ட்ரோ சீன்லேயே வந்து நம்மளுக்கு அவரை பிடிக்காம போயிடுது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் அவரை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி இருந்தார், அவர் ஏன் இந்த கேரக்டரா ஆனாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, அதெல்லாமும் காமிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வழக்கமாக இருக்குது. படத்தோட பெரிய ட்ராபேக் வந்து எனக்கு என்னமோ அதுதான் பட்டுச்சு. அந்த வழக்கமான அந்த டிப்ரெஷன், அந்த ட்ராமா, அதுக்கான ஃப்ளாஷ்பேக், அதில் வர சென்டிமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இதில் ட்ரக்ஸோட அப்யூஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை ட்ரக்ஸை ரொம்ப காமிக்கிறாங்க. ட்ரக்ஸ் எடுத்துக்கிறத ரிப்பீட்டடாக அதிகமாக காமிக்கிறது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு உறுத்தலாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்கிற ஜானர் அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான ரேட்டிங், நல்லா கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது, எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே ஸ்லோனஸ் இல்லை. நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய சேஸ் இருக்குது, நிறைய ஃபைட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வில்லன்கள், அதாவது 3 வில்லன் 2 வில்லி. அதனால அந்த வில்லத்தனத்துக்கு பஞ்சம் இல்லை. அவங்களும் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்காங்க. அதை விட ஹீரோ இன்னும் கொடூரமாக இருக்காரு. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்குமான கிளாஷ் வந்து பயங்கரமாக இருக்குது. கடைசியாக போக போக என்னடா அது மார்க்கோ மாதிரி வைலன்ஸ் போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு மார்க்கோலேருந்து தப்பிச்சது இந்த திரைப்படம். மொத்தத்தில் இது வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லுவேன். மற்றவங்களுக்கு ஒரு ஒன் டைம் வாட்ச் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். இந்த விஷயம் பிடிச்சிருந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.